சந்தியா குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு இப்போ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும். கோஸ் பொரியல். ஆமாம், இந்த கிளைமேட்டுக்கு குளிர்ச்சியாக சாப்பிடணும். ஆமாம், அதனால தான் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். செஞ்சுட்டு பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது பாருங்கள், சேமியா உப்புமா சாப்பாடு வடிச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம லாங் வீடியோலையும் ஷார்ட்ஸ் வீடியோலையும் இந்த ப்ளவுஸ் எப்படி இந்த மாதிரி ஷோல்டர் இறங்காமல் உட்காருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வராது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். சூப்பரான காட்டன் சாரி, சூப்பரான ப்ளவுஸ். வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த புடவை எடுத்தேன், இப்போ எனக்கு வந்து அது ப்ளவுஸே செட் ஆகலை. நான் இப்போ ஒல்லியாக இருந்தேன், அப்போ நான் ஆரி ஒர்க் போட்டு தைச்சேன், இப்போ எனக்கு ஆரி ஒர்க் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை பாருங்கள், இது எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பட்டு புடவை எடுத்துவாங்க. மொத்தம் 3 சாரி இருக்குமா? 4 சாரி ஒன்று வந்து வாங்கி போயிட்டாங்க. இதுக்கு எல்லாமே வந்து ப்ளவுஸ் வந்து இந்த சாரிலேயே வர ப்ளவுஸை தச்சு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ நிறைய பேர் குண்டாயிரும் இல்லையா? அது பாருங்கள், நானே ரொம்ப குண்டாயிட்டேன். இதுக்கு வந்து நம்ம சூப்பராக சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து மேட்ச் பண்ணி மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டுருக்கோம். ஏன்னா வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் ஏன் போட்டுருக்கோம், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 சாரிக்குமே 3 ப்ளவுஸ் எடுத்து நம்ம சூப்பராக அதை பாருங்க, சூப்பராக மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டுருக்கோம். நான் என்னென்ன சாரிக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன் மேட்ச் பண்ணி. பாருங்க, இது எல்லாமே முந்தானி கலர், பார்டர் கலரில் சில்க் காட்டன் ப்ளவுஸ். இந்த கலர் ரொம்ப ரேரு ப்ளவுஸ் கிடைக்கிறது. இதுவும் ரொம்ப ரேரு. இது ரொம்ப ரொம்ப ரேரு ப்ளவுஸ் கிடைக்கிறது. நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க, இது இல்லைம்மா, இது இது பிங்க். இது பாருங்க, இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இந்த பார்டர் கலரில் லைட்டாக மேட்ச் பண்ணி முந்தைய இந்த கலர் தான் வரும். இதில் நம்ம எடுத்துகிட்டு இந்த ப்ளூவை வச்சு சூப்பராக ஸ்டோன் ஒர்க் மாதிரி, ஸ்டோன் ஒர்க்குன்னு சொல்லலாம், கல் ஒர்க்குன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இதுக்கு இந்த சாரீ போட்டிருக்கோம். அடுத்ததாக இந்த பிங்க். இந்த பிங்க்குக்கு வந்து இந்த பார்டரில் வர கலர். அது மட்டும் இல்லாமல் முந்தானியில் இந்த கலர் வருது. இதை மேட்ச் பண்ணி நம்ம எடுத்து, இது வந்து டெம்பிள் ஒர்க் சொல்லுவாங்க, இதை போட்டிருக்கோம். இதுக்கு வந்து அதே மாதிரி இந்த பார்டரில் வர கலரும் இந்த முந்தானியில் கலர் வருது. இந்த கலரில் கொடி ஒர்க் போட்டிருக்கோம். இந்த கொடி ஒர்க் வந்து நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா, இந்த பார்டரில் இந்த மாதிரி கொடியெலாம் வருது பாருங்கள். அயன் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நாள் சாரி இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம கொடி ஒர்க் போட்டிருக்கோம். சாமானியம் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை அயன் பண்ணி சூப்பராக கட்டினாங்கன்னா செமையாக இருக்கும் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட்டுப்புடவை எடுத்து எங்களுக்கு வந்து ஒர்க் போட முடியல, அந்த ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சூப்பராக நம்ம இந்த மாதிரி கிராண்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வெளில பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, பார்த்துட்டு ஆனால் பேச முடியும்னு சொல்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் எங்ககிட்ட பேசுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தொடர்ந்து ஆக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதைக்கு இந்த மாதிரி பட்டுப்புடவைங்க நீங்கள் புடவை அமிச்சா மட்டும் போதும், நாங்களே ப்ளவுஸ் எடுத்து நாங்களே ஒர்க் போட்டுப்போம். புடவையும் அளோ ப்ளவுஸ் மட்டும் அமிச்சா போதும். நீங்கள் வந்து கடையாக சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நாங்களே எல்லாமே எடுத்துப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணணும் பழைய பட்டுப்புடவைங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் புடவை எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் இது பத்தாது. இன்னும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த புடவையை கட்டிக்கலாம், அதாவது பட்டு புடவையை. ஸோ எல்லாருக்குமே கொடுக்குற ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே திரும்பி ஒரு வாட்டி நான் கை கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன்.